ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி சோழ மன்னன் ராமானுஜரையும் ராமானுஜ சம்பிரதாயத்தையும் அழிக்க வேணும்ன்ற ஒரே எண்ணத்தோடு அவரை அழைத்து வர சொன்னார் இல்லையா? இப்போ இந்த செய்தியெல்லாம் கூரத்தாழ்வார் செவிகளில் விழுந்தது. இப்போ அவர் முடிவெடுத்து விட்டார். எப்படியும் ராமானுஜரை அந்த மன்னன் முன் நிற்க வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து விட்டாராம் கூரத்தாழ்வார். ஆனால் எப்படி காப்பாற்றுவது, எப்படி செய்வதுன்னு யோசிக்கச்ச அப்போ ராமானுஜர் ஸ்நானம் செய்ய சென்றிருந்தாராம். அவருடைய காவி உடைகள் எல்லாம் இங்கே இருந்தது. பார்த்தார், இதுதான் ஒரே வழின்னு. அவருடைய காவி வஸ்திரங்களையெல்லாம் தானே அணிந்து கொண்டு தாமே ராமானுஜர்னு அந்த அரசன் அனுப்பி வைத்தான் இல்லையா சேனைகளெல்லாம், அவர்கள் முன் தானே ராமானுஜர்னு சென்று விட்டாராம் கூரத்தாழ்வார். போவதற்கு முன்னால் அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா, மீதி சீடர்கள், அவர்களிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி ராமானுஜர் எப்படியாவது இங்கிருந்து வெகு தூரம் அழைத்து சென்று விடுங்கள்னு சொல்கிறார் கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வாரை தனியே அனுப்ப மனமில்லை பெரிய நம்பிகளுக்கு. அதனால் அத்துழாய் அழைத்து கொண்டு அவரும் செல்கிறாராம். அப்போ பெரிய நம்பிக்கு வயது 100. இப்போ இவர்களெல்லாம் அரசனை பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். இப்போ ஸ்நானம் முடித்து வந்தார் ராமானுஜர். அவருக்கு இந்த செய்தியானது தூக்கி வாரி போட்டதாம். எப்படி தமது ஆச்சாரியரான பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வாரும் இப்படி ஆபத்தில் மாட்டிக்கொண்டார்களே தன்னை பொருட்டுன்னு அவருக்கு ஒரே கவலையாகிவிட்டது. இந்த க்ஷணமே அந்த அரசனை பார்க்க வேணும்னு புறப்பட்டாராம். அப்போ அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் அவரை தடுக்கிறார்கள். பெரிய நம்பிகளும் தாம் இங்கிருந்து புறப்படுவதைத்தான் விரும்பினார். அதனால எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு தாம் இங்கிருந்து செல்ல வேணும், ராமானுஜ சம்பிரதாயத்தையும் காக்க வேணும்னு சொல்ல அப்பவும் ராமானுஜருக்கு சம்மதிக்கவில்லையாம். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், எப்படியும் அங்கு சென்றது தாங்கள் இல்லை என்று தெரிந்தால் பெரிய நம்பிகளையும் கூரத்தாழ்வாரையும் அவ்வரசன் விட்டு விடுவான், நலமூடு அவர்கள் வருவார்கள்னு சமாதானம் செய்து அங்கிருந்து புறப்பட வேணும்னு பிரார்த்தித்தார்களாம். அவர்களுடைய பிரார்த்தனையை ராமானுஜரால் தட்ட இயலவில்லை. அரங்கனுடைய ஆணை இதுவே, பெரிய நம்பிகளோட இச்சை இதுவேன்னு அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் அவர் மனமெல்லாம் கூரத்தாழ்வாரிடமும் பெரிய நம்பிகளிடமுமே இருந்தது. இதுக்கு நடுவில் அங்கே பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வாரும் சென்றார்கள் இல்லையா? இப்போ அந்த அரசனுக்கு தெரிந்து விட்டதாம் வந்தது ராமானுஜர் அல்லன்னு. அதை சொல்லிக் கொடுத்தவன் நாலூரான் என்பவன். இப்பொழுது அந்த அரசன் தன்னோட சேனைகளெல்லாம் திரட்டி எப்படியாவது ராமானுஜரை பிடித்து கொண்டு வர வேணும்னு அனுப்புகிறானாம். இப்போ ஒரு பக்கம் அவர்களும் ராமானுஜரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ராமானுஜர் திருவரங்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்தி வருகிறது. அதனால் அவரை பிடிக்க இன்னும் அவர் சென்ற வழியிலேயே பின்னாலேயே போகிறார்களாம். அப்போ ராமானுஜர் ஒரு மணலை எடுத்து பெரியாழ்வாரோட பாசுரத்தை சொல்லி தமது சீடர்களிடம் தந்து அவ்வீரர்கள் வரும் வழியிலெல்லாம் அதை போட சொன்னார்களாம். அப்பாசுரத்தோட பிரபாவத்தாலும் ராமானுஜரோட ஸ்ரத்தையின் பலத்தாலும் அந்த அரசனுடைய சேனையால் மீண்டும் ராமானுஜரை தொடர இயலவில்லை. இப்போ ரொம்ப தூரம் ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் நடந்து காட்டு வழியாலாம் நடந்து வரார்களாம். கடைசியாக நீலகிரிச்சாரலை அடைகிறார்கள் அவர்கள். அந்த இடத்துல தான் அவர்களுக்கு சற்றும் எதிர்பாராத வரவேற்பு காத்து கொண்டிருந்தது. நல்லான் சக்கரவர்த்தி என்பவர் ராமானுஜருடைய சீடர். அவர் அங்கு இருக்க சுற்றிவட்ட மக்களுக்கெல்லாம் சேவைகள் செய்து அவர்களையெல்லாம் தமக்கு சீடராக்கி எல்லா இடத்துலையும் பக்தியை பரப்பி கொண்டு வந்தார். அப்படி அவர்களுக்கு சீடர்களாக சிலர் வேடுவர்களும் இருந்தார்களாம். இப்போ அந்த வேடுவர்களுக்கெல்லாம் நல்லான் சக்கரவர்த்தி மூலம் ராமானுஜரை பற்றி அறிந்து அவரை சேவிக்க வேணும்ன்ற இச்சை இருந்ததாம். எப்படியாவது அவரை சேவிக்க வேணும்னு காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ திருவரங்கத்திலிருந்து ராமானுஜரை தேடி பக்தர்கள் வர இப்போ அப்போ அந்த வேடுவர்கள் எல்லாம் அவரை வரவேற்கிறார்கள். எங்கிருந்து வந்தீர்கள்னு கேட்க திருவரங்கத்திலிருந்து வந்தேன்னு சொன்னது தான் தாமதம். உடனே உடையவர் நலமாக இருக்கிறாரா, பெரிய பெருமாள் நலமாக இருக்கிறாரான்னு 1008 கேள்விகள் எழுந்தன. அப்போ வந்தவர் சொல்கிறாராம், என்ன பெரிய பெருமாள், அந்த சோழனுடைய அக்கிரமத்தால் உடையவர் இப்போ திருவரங்கத்தை விட்டே வெளியே புறப்பட்டு விட்டார்ன்ற செய்தி அப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்ததாம். அதை கேட்டதிலிருந்து அவர்களுக்கு அவ்வளவு வருத்தம். அதனால் ராமானுஜர் எப்படி அன்னம் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாரோன்ட்டு அன்று உபவாசம் இருந்தார்களாம் அந்த வேடுவர்கள். உபவாசத்தோடு அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைக்கும் அவர்களுக்கு அந்த பலனும் கிட்டியது. இனி என்ன நடந்தது? ராமானுஜரோட தரிசனம் இவர்களுக்கெல்லாம் கிடைத்ததா? ராமானுஜர் என்ன ஆனார்? கூரத்தாழ்வார் என்ன ஆனார்? இதையெல்லாம் நாமும் தொடர்ந்து காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.